பிரேமா போன வாட்டி தான் வந்து விசா புல்லட்டின் செம்மையா வந்திருந்துன்னு பார்த்தோம். இந்த வாட்டி அதை விட சூப்பரா வந்திருக்கு பிரேமா. ஆமா, விசா புல்லட்டினோட அதோட கடை அதுவே வந்து பிரேக் பண்ணிருக்கு. பயங்கரமா ரெக்க கட்டி பறக்குது அண்ணாமலை சைக்கிள்னு போயிட்டு இருக்கு. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோ தான், வந்து ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி தான் அந்த ஃபீல் குட் வீடியோ இருக்க போகுது. ஏன்னா நிறைய விஷயங்கள், அதாவது இந்தியர்களோட டேட் அட்வான்ஸ் ஆகுது, அது ஒரு விஷயம். பட் மற்ற டேட்ஸும் பார்க்கும்போது நல்ல ப்ராக்ரஸ் இருக்கு. ஸோ நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, இது வந்து சப்போஸ் யூஎஸ்ஏஸ் வந்து ஒரு வேளை எல்லா டேட்டையும் ரொம்ப அட்வான்ஸாக கொண்டு வந்துட்டு எல்லாரையும் I-485 பண்ண வச்சுட்டு அதன் மூலிமா ப்ராசஸிங் ஃபீ அதற்காக பண்ணுறாங்களா, அப்கிரேட் டவுன்கிரேட் இந்த விஷயத்துக்காக பண்ணுறாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்ஷியலி அது ட்ரூவாக இருக்கலாம், பட் அதை தாண்டி நிறைய ப்ராக்ரஸும் இருக்குங்கிறது பேசி ஆகணும். ஸோ ஏன் இப்படி நடக்குது, எவ்வளோ டேட் மூவ் ஆயிருக்கு, ஃபர்தராக எவ்வளோ மூவ் ஆகும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். பிரேமா, இன்னைக்கு மார்னிங் தானே விசா புல்லட்டின் ரிலீஸ் ஆச்சு. ஆமா, இந்த வீடியோ வந்து ஈவினிங் எடுக்கிறோம். ஸோ மார்னிங் தான் வந்து விசா புல்லட்டின் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சுட சுட ரிலீஸ் ஆயிருக்கு, சூப்பராக ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா பொதுவாக வந்து டுவர்ட்ஸ் ஏப்ரல்லாம் பார்க்கும்போது, நான் கடந்த காலத்தில் அண்ட் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது ஏதோ ஒரு டேட் தான் வந்து அட்வான்ஸாக போகும். நமக்கு தெரியும் 2 டேட் இருக்குது, டேட்ஸ் ஃபார் ஃபைலிங், ஃபைனல் ஆக்ஷன் டேட்டு. ஃபைனல் ஆக்ஷன் டேட்டுங்கிறது தான் வந்து ஃபைனல். அதில் உங்கள் ப்ரியாரிட்டி டேட் வந்தால் தான் உங்களுக்கு க்ரீன் கார்டு இருக்கும். பட் டேட் ஃபார் ஃபைலிங்லேயே வந்துச்சுன்னா நீங்கள் I-485 பண்ணிக்கலாம். அதன் மூலிமா அட்வான்ஸ் பரவல் இயர்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், பல வீடியோவில் அலசி ஆராய்ஞ்சிட்டோம். இதில் நல்ல விஷயமா என்ன வந்துருக்குன்னா 2 டேட்லையுமே ப்ராக்ரஸ் இருக்குது. பிரேமா, இப்போ டேரெக்டாக எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். ஆமாம், சுற்றி வளர்ச்சி போனோம், டேரெக்டாக போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேட் ஃபார் ஃபைலிங், ஓகேவா? ஸோ DOF சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதில் பார்க்கும்போது மார்ச்சை பார்க்கும்போது ஏப்ரல், நான் வந்து இந்தியர்களோட EB1, EB2, EB3, EB4, EB5 பார்த்துருக்கேன். EB1 எந்த சேஞ்சுமே இல்லை. பட் ஸ்டில் வந்து 01 டிசம்பர் 2023 இருக்குது. அதுவே நல்ல ப்ராக்ரஸ் தான். பிகாஸ் போன மந்த் பார்த்தோம் EB1 ஒரு நல்ல ப்ராக்ரஸ் இருந்துச்சு. பிப்ரவரி டு மார்ச் பார்க்கும்போதே வந்து உனக்கு ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் போச்சு. இந்த மாதம் வந்து டேட் ஃபார் ஃபைலிங்கில் ஒரு ப்ராக்ரஸ் இல்லை. பட் டசன்ட் மேட்டர், பிகாஸ் 01 டிசம்பர் 2023 ஒரு நல்ல டேட், ரைட்? அண்ட் EB2 பார்க்குறோம், ஸ்டில் 75 நாள். இதை நான் வந்து நினச்சி கூட பார்க்கல அது மூவ் பண்ணுவாங்கன்னு. பிகாஸ் போன மந்த் பார்த்தோம், பிப்ரவரியும் மார்ச்சும் மூவ் ஆகும் போதே வந்து ஆல்மோஸ்ட் 1 இயர் மூவ் பண்ணியிருந்தாங்க. பார்த்தா 2013 உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும், 2014 கொண்டு வந்தாங்க டிசம்பர்ல, நவம்பர். ஆல்மோஸ்ட் ஒன் இயர் வந்து மூவ் பண்ணாங்க. அதிர்ச்சியாக இருந்துச்சு. இப்போ ஒரு 75 நாள் அட்வான்ஸ் பண்ணிக்கிறது ஒரு சூப்பரான ஜாக்பாட் தான், அடிஷனல் ஜாக்பாட். கண்ணா 2வது லட்டுன்னு ஆசையான்னு வந்திருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் EB3யும் மூவ் ஆயிருக்கு. ஸோ போன தடவை நிறைய பேர் கேட்டுருந்தாங்க பிப்ரவரி டு மார்ச் வந்து மூவே ஆகலையேன்னு, உங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்க்க முடியும். பட் இப்போ வந்து 153 நாள் மூவ் ஆயிருக்கு. ரொம்ப ப்ராமிசிங்காக மூவ் பண்ணி 2த்தையும் நீங்கள் அடிச்சுக்க வேணாப்பா, நீயா நானா போனால் 2த்தையும் ஒரே டேட் வச்சிருக்கேன், நீங்கள் இந்த அப்கிரேட் டவுன் கிரேட் இந்த விளையாட்டுக்கே போகாதீங்கன்னு. இப்போ 2மே பார்த்தா 15 ஜனவரி 2015 வந்திருக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் EB4, EB5 வந்து டேட்ஸ் ஃபார் ஃபைலிங்கில் எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. பிரேமா, இதுவே எப்படி போயிருக்குன்னா அடுத்த ஃபைனல் ஆக்ஷன் டேட் எப்படி போயிருக்கு அதுவும் பார்த்துருவோம். அது இன்னும் மெர்சலாக போயிருக்கு. நீங்கள் ஃபைனல் ஆக்ஷன் டேட் பார்க்குறீங்க. EB1 வந்து 31 நாள் மூவ் ஆகி 01 ஏப்ரல் 2023 வந்திருக்கு. அண்ட் EB2 பார்த்தீங்கன்னா 303 நாள் மூவ் ஆயிருக்கு. கடந்த மந்த் வந்த விசா புல்லட்டின் தாண்டிலும் EB2 வந்து 303 நாளுங்கும் போது சூப்பரான ஒரு விஷயம். 15 ஜூலை 2014 வரைக்கும் வந்துச்சு. அண்ட் EB3ல வந்து எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை. பட் அதற்காக பயந்துட வேணாம், பிகாஸ் டேட் ஃபார் ஃபைலிங் அவங்க மூவ் பண்ணியிருக்காங்க, 2015 வரைக்கும் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு மூவ்மெண்ட் இல்லைங்கிறதுனால பயந்துட வேணாம். அண்ட் EB4 நிறையா நம்ம ரிலீஜியஸ் ஒர்க்கர்ஸ் பார்ப்போம் இல்லையா? ஸோ கோயிலில் வேலை செய்வோம், பாவமாக இருக்கும், அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து 15 ஜூலை 2022 வந்துச்சு, 365 நாள், 1 வருஷம் கொடுத்துருக்காங்க ஒரு ஜாக்பாட். ஸோ அண்ட் EB5 வந்து எந்த மூவ்மெண்ட் இல்லை. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஃபைனல் ஆக்ஷன் டேட்டும் சரி, டேட் ஆஃப் ஃபைலிங்கும் சரி, 2வது முறையாக ஒரு ஜாக்பாட் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேமா, நிறைய பேர் வந்து இப்போ EB3 அப்கிரேட் பண்ணலாமான்னு கேட்பாங்கல்ல. நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன், டேட் ஃபார் ஃபைலிங் வந்து உங்களுக்கு ஒரே டேட் தான் வச்சிருக்காங்க. ஸோ டுவோர்ட்ஸ் அதை நோக்கி தான் போவாங்க. அன்லஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும், நான் இப்போ ஃபைனல் ஆக்ஷன் டேட் பண்ணி அதன் மூலியமாக I-485 பண்ணால் என்னோட குழந்தையோட டேட் வந்து லாக் ஆகும். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், அந்த ஏஜ் லாக் பண்ணுறதுங்கிறது டேட் ஃபார் ஃபைலிங்லேருந்து ஃபைனல் ஆக்ஷன் டேட் கொண்டு வச்சாங்க. முன்னாடி டேட் ஃபார் ஃபைலிங்கில் இருந்தது, ஆனால் இப்போ ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் வந்தால் தான் உங்களோட குழந்தையோட ஏஜ் வந்து லாக் பண்ண முடியும். ஸோ 21 கடந்தால் கூட அவங்க ஸ்டில் வந்து க்ரீன் கார்டுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க, இந்த ஒரு க்ரைட்டீரியாவில் தான். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா, இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் EB3ல வச்சுருக்கீங்க, உங்கள் EB3ல ஃபைனல் ஆக்ஷன் டேட் இன்னும் வரல, பட் உங்கள் டேட்டு EB2ல வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து என்னோட அப்ளிகேஷனை அப்கிரேட் பண்ணால்
என் குழந்தையோட ஏஜ் லாக் பண்ண முடியும் பிகாஸ் டேட் வந்து கரண்ட்டில் இருக்கிறதுனால அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அந்த ஒரு சுச்சுவேஷன் பிகாஸ் அது வந்து ரொம்ப எமர்ஜென்சி இல்லையா? ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் பண்ணலாம். ரொம்ப கண்டிப்பாக வேணும் இன்னும். ஏன்னா வந்து அவ்வளோ வருடங்கள் இல்லை என் குழந்தைக்கு 21 வயது ஆக அப்படின்னு. இல்லை இன்னும் இருக்குது, இன்னொரு 5-6 வருஷம் இருக்குது என் குழந்தைக்குமே. அண்டு எனக்கு தெரிஞ்ச டேட் ஃபார் ஃபைலிங்லும் வந்திருக்குன்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். பிகாஸ் நிறைய எம்ப்ளாயர் நீங்கள் வந்து எல்லாருமே பண்ணலாம், ஒன்றும் தவறு இல்லை இல்லையா? ஆனால் நிறைய எம்ப்ளாயர் ஒத்துக்க மாட்டாங்க. அண்ட் நிறைய தடவை இப்படி பண்ணுறதுனால நிறைய க்ரௌடாகி நிறைய குழப்பங்கள் தான் வரும். ஸோ அன்லஸ் இட்ஸ் எமர்ஜென்சினா நீங்கள் அப்கிரேட் பற்றி திங்க் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து 15 ஜனவரி 2015 வரைக்கும் வந்துடுச்சு டேட் ஃபார் ஃபைலிங். ஸோ ஏதோ ஒரு மூவ்மெண்ட் இருக்க போகுது கண்டிப்பாக, இன்னும் ஃபர்தராக வந்து இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு இதில் இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து அது இண்டிவிஜுவலை பொறுத்தது, எல்லாரோட சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு ஜென்ரிக் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்க முடியாது. ஸோ உங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு பார்த்து முடிவு பண்ணுங்கள். பிரேமா போன மந்த் மூவ் ஆனது ஓகே, இப்போ இந்த மந்த் ஏன் இவ்வளோ மூவ் ஆயிருக்கு? எனக்கு போன மந்த் மூவ் ஆனதே வந்து ஓகேவா, ஏன் அப்படி மூவ் ஆச்சுன்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஈவன் நான் அட்டார்னிட்டையும் கேட்டேன். அட்டார்னி சொன்னது அதான், நம்ம வந்து ஃபேமிலி பேஸ்லேருந்து வந்து மைட் பி வந்து முன்னாடி வந்து எஸ்டிமேட்டட் வீசா அவைலபிலிட்டி கொடுத்துருப்பாங்க, இப்போ மைட் பி அக்யூரேட்டாக வந்திருக்கும். ஸ்டில் இந்த மாதம் இவ்வளோ மூவ்மெண்ட் இருக்கும்போது ஒருவேளை போன மாதம் கொடுத்ததும் எஸ்டிமேட் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை யூஎஸ்எஸ் மைட் பி எல்லா டேட்டுமே வந்து ரொம்ப அட்வான்ஸாக வச்சுருக்காங்களா, I-485 பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. பட் ஸ்டில் வந்து இதுக்கான ஒரு சாலிட் ஆன்சர் இல்லை, இதனால தான் இது நடக்குதுன்னு ஒரு சாலிட் ஆன்சர் இல்லை. ஸோ நல்லா நடக்கும்போது அதை வந்து உபயோகப்படுத்திக்க வேண்டியதான். இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம் நீ கேட்டது தான் நல்ல கொஸ்டின். பிகாஸ் நீங்கள் போன வருடம் பார்க்குறீங்க 2024-25 வந்து மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா EB1 வெறும் 14 நாள் தான். இது ஃபைனல் ஆக்ஷன் டேட் நான் எடுத்திருக்கேன். ஆனால் இதில் 31 நாள், EB2 31 நாள், இப்போ 303 நாள். அப்பா EB3 போன தடவை 59, இப்போ 3 ஆகலை. போன தடவை EB4 வந்து அன்அவைலபிள்னே வச்சுட்டாங்க. ஸோ பெரும் தலைவலியாக இருந்தது ரிலீஜியஸ் ஒர்க்கர்ஸ்க்கு. இப்போ வந்து 365 நாள் வந்து கொடுத்துருக்காங்க. EB5 போன தடவை ரெட்ராகஸ் ஆச்சு, இப்போ ரெட்ராகஸ் ஆகலை. பட் ஸ்டில் EB5 வந்து ஒரு நல்ல டேட்டில் தான் இருக்குது. பிகாஸ் டேட் ஃபார் ஃபைலிங் EB5 பார்க்கும்போது 2024 வரைக்கும் வந்துச்சு. போன வருஷம் நடந்ததை விட இந்த வருஷம் வந்து ரொம்ப சூப்பராக நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இதுக்கு ஒரு ரீசன் வந்து ஃபேமிலி பேஸ் கிரீன் கார்டில் வந்திருக்க விஷயம். யூஸ்வலாக பார்ப்போம் டெமோக்ராட்ஸ் இருக்கும்போது வீசாவில் அதிகம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது, அண்ட் கிரீன் கார்டுமே நிறைய பெரிய ப்ராக்ரஸ் இருக்காது. ரிபப்ளிகன்ஸ் வரும்போது வீசா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ எவென்ச்சுவலாக என்ன ஆகுனா நான் இமிகிரண்ட் வீசா மட்டும் இல்லாமல் இமிகிரண்ட் வீசா கிரீன் கார்டுக்காக ஃபேமிலி பேஸ் பண்ணுறவங்களுக்கும் நிறைய வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு பாலிசி சேஞ்சஸ் அதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால நிறைய வீசா வந்து இங்கே எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்க்கு வரும், அங்கே வந்து கிரீன் கார்டு வந்து அட்வான்ஸாக போய்டும். ஸோ இது நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் தான் திரும்ப நடந்துகிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிரேமா இப்போ இந்தியா கொண்டு தான் இந்த மாதிரி மூவ் ஆயிருக்கா, இல்லை அதர் கண்ட்ரீஸ்க்கு இப்படி தான் மூவ் ஆயிருக்கா? அது பார்த்துருவோம். பிகாஸ் அது ரொம்ப நல்ல பாயிண்ட் கேட்டேன். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணுமோ அதே நேரத்தில் வேர்ல்டு வைட், அதாவது வந்து நம்ம இந்தியா, சைனா, மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ் இல்லாமல் அதர் கண்ட்ரிஸ்க்காக கொடுக்கக்கூடிய அந்த ஜென்ரல் கோட்டா இருக்குல்ல, அதுவுமே கரண்ட் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் என்ன பண்ணுவாங்க, EB1, EB2, EB3 28.666ன்னு ஸ்பிளிட் பண்ணுவாங்க. EB4, EB5 7.1% ஸ்பிளிட் பண்ணுவாங்க. அந்த 28.6 வரதுல 7% தான் இந்தியா யூஸ் பண்ண முடியும். மற்றதெல்லாம் வந்து அப்படியே ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. மீதி எந்தெந்த பேக்லாக் கண்ட்ரிஸோ அதெல்லாம் 7% கொடுத்துட்டு மீதி எல்லாமே வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கொடுப்பாங்க. இப்போ ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கரண்ட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அவ்வளோ தேவைப்படாது. மோஸ்ட் பேக்லாக் கண்ட்ரி எதுன்னு பார்ப்பாங்க, இந்தியர்கள் பாவமாக நிற்பாங்க, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் கரண்டில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போயே கரண்ட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்த வருஷம் இன்னும் நிறைய வீசா வரப்போது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பிகாஸ் வந்து உலகத்தில் பல போர் போயிட்டுருக்கு, பல கன்சுலேட் எம்பசி க்ளோஸ் பண்ணுறாங்க, ஃபேமிலி பேஸும் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஸோ நிறைய இங்கே வரும்போது மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. EB2 டேட் ஃபார் ஃபைலிங்கில் பார்க்குறேன். போன மாதமே கரண்டில் வந்துச்சு நான் சொன்னேன், இப்பயும் கரண்டில் இருக்குது. EB3 அட்வான்ஸ் ஆகிருக்கு கரண்ட்டுக்கு, அது ரொம்ப முக்கியம். ஸோ EB2வும் வேர்ல்டு வைடில் கரண்டில் இருக்குது, EB3யும் வேர்ல்டு வைடில் கரண்டில் இருக்குது. ஸோ நிறைய எக்ஸ்ட்ரா வரும்போது இந்தியர்களுக்கு டேட்ஸ் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்த வருடம். இப்போ ஃபைனல் ஆக்ஷன் டேட் பார்த்துருவோம். ஃபைனல் ஆக்ஷன் டேட் பார்க்கும்போதும் உங்களுக்கு EB1 ஆல்ரெடி கரண்டில் இருக்குது, அது தெரியும். EB2 நீங்கள் பார்க்குறீங்க, அது நல்லா அட்வான்ஸ் ஆகிருக்கு. ஸோ கரண்டில் இருக்குது, அது நல்ல விஷயம். EB3 வந்து ஒரு 8 months அட்வான்ஸ் ஆகி 2024 வரைக்கும் வந்திருக்காங்க. பட் EB3 உங்களுக்கு டேட் ஃபார் ஃபைலிங் வேர்ல்டு வைடில் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். EB1 ஆல்ரெடி கிளியர்டு அந்த லேனு. ஸோ இந்தியர்களுக்கு நிறைய, அதனால தான் EB1 ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வந்து ஒரு வேளை வந்து EB1 எல்லாருமே கரண்டில் இருந்தாங்கன்னா அங்கே அன்யூஸ் வந்து EB2க்கு வரும். இப்போ EB2 வேர்ல்டு வைடுமே வந்து கரண்டில் வந்ததுனால நிறைய வீசா வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்தராக நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஸ்டில் வந்து ஒரு நல்ல ப்ராக்ரஸ் வந்து தெரியுது. பிரேமா நீங்கள் முன்னாடி சொன்னது தான், இது ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறாங்களா, இல்லை உண்மையாகவே இந்த ப்ராக்ரஸ் நடந்துட்டு இருக்கா? நல்ல கேள்வி. இதுக்கு வந்து ஒரு $1 million கொஸ்டின். இதுக்கு வந்து சரியான ஆன்சர் எனக்கு கிடையாது. பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இந்தியாவுக்கு மட்டும் அவங்க பண்ணல, அதுதான் நான் வந்து இன்னொரு டேட்டாவும் காமிச்சேன். வேர்ல்டு வைடுமே நல்ல ப்ராக்ரஸ் நடக்குது. ஸோ ஓவராலாக எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் ஒரு நல்ல ப்ராக்ரஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்ஷியலாக இருக்கும். ஸோ அதாவது வந்து உண்மையாகவே நல்ல ப்ராக்ரஸ் ஒரு 50% நடக்கும்,
50% ஆபியஸாக. ஸோ நிறைய பேர் ப்ராசஸ் பண்ணி வச்சிங்க, I-485 ரெடி பண்ணி வச்சிங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து க்ரீன் கார்டை நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ அதனால் ரெண்டுமே இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன், நிறைய நேரங்களில் இது மாதிரி அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கும், மூணாவது காரணம். ஏன்னா நீங்கள் க்ரீன் கார்டு ப்ராசஸை டிலே பண்ண வேணாம். நீங்கள் இப்போவே I-485 பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு க்ரீன் கார்டு டேட் வரும்போது டக்கு டக்குன்னு கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய க்ரீன் கார்டு வேஸ்ட் ஆகாமல் போகும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், ஃபேமிலி பேஸில் வேஸ்ட் ஆகுதா, எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் வரும். அதை அப்படியே சேர்த்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் கொடுத்தாகணும். கொடுக்கலையா அது அவ்வளோதான், அப்படியே குப்பைக்கு போயிடும். ஸோ அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இது ஒரு பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கு பின்னால் உள்ள ஒரு கான்ஸ்பிரசி ஆராயறதை விட்டுட்டு பாசிட்டிவாக பார்க்குறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் டேட் இருக்கோ தயவு செஞ்சு I-485 வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த டேட்டை வச்சு I-485 ஸ்டார்ட் பண்ணோம்? சூப்பர் கொஸ்டின். நான் வந்து யூஸ்வலாக பார்க்கும்போது எனக்கு மார்ச்சே வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபைனல் ஆக்ஷன் டேட் தான் சொல்லுவாங்க. பட் இந்த தடவை பார்க்கும்போது ஏப்ரல் வரைக்குமே டேட் ஃபார் ஃபைலிங்கை யூஸ் பண்ணுங்கன்னு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் வந்து மைட் பி இது ஒரு ரீசனாக இருக்கும். நிறைய பேரை வந்து I-485 பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு அட்வான்ஸ் பொருள் EAD கொடுத்துட்டு அந்த டேட் எப்போ ஃபைனல் ஆக்ஷன் வருதோ உடனே வந்து க்ரீன் கார்டு கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால் வந்து டைம் லைன் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து க்ரீன் கார்டு வேஸ்டேஜ் வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி ரீசனாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்க. நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், ஸோ மெடிக்கல் என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயம். பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனா என்ன பண்ணணும், அது ஒரு நல்ல வீடியோ போட்டிருக்கோம், அதுவுமே பாருங்கள். ஸோ உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுறது மூலிமா நீங்கள் வந்து சரியான நேரத்தில் க்ரீன் கார்டு வாங்க முடியும். ஒரு க்ரீன் கார்டு வேஸ்ட் ஆகிறத அவாய்ட் பண்ண முடியும். இன்னொருத்தவங்களுக்கு அந்த க்ரீன் கார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ சரியான நேரத்தில் வந்து I-485 பண்ணிடுங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின், நெக்ஸ்ட் மந்த் இந்த மாதிரி ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அது நெக்ஸ்ட் மந்த்தும் அது ஜாக்பாட் இருந்துச்சுன்னா அது ஜாக்பாட்டாகவே இருக்காது, அது ரொம்ப நியூ நார்மலாக ஆகிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் போன தடவை வந்து இருக்க வாய்ப்பு கம்மின்னு சொன்னேன், நடந்துடுச்சு. நான் இந்த தடவை அதே சொல்லி வைக்கிறேன், நடந்தால் நல்லது தானே. ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். பிகாஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து நீ பார்க்கும்போது இப்போ ஏப்ரல் வரைக்கும் வந்துச்சு இல்லையா, மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 5 மாதம் தான் இருக்குது. கொடுக்க வேண்டிய வீசா வந்து நிறைய இருக்குது அந்த நம்பர்ஸ் இல்லையா. ஸோ நிறையா அவங்க மூவ் பண்ணியானோம். ஸோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். நடந்தால் ஒரு வேலை வந்து இல்லைப்பா நிறைய பேர் I-485 பண்ணிக்கிட்டோம், இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து நிறைய டேட்டா அட்வான்ஸ் பண்ணி I-485 நிறைய பேர் பண்ணிக்கிட்டோம். அட்வான்ஸ் பரோல் EAD வந்து கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் வெயிட் பண்ணுங்கள், எதிர்பார்க்கலாம். பிக் பாஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது அப்டேட்ஸ் என்னன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.